வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 இலவசம். அது மட்டுமின்றி சேதமடைந்த குடிசைகளுக்கு ரூபாய் 10,000 இலவசம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இந்த அமௌண்ட்டை எப்படி வாங்குறது, எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை வழங்கப்படும். அதேபோல் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்ட மக்களுக்கு தலா ரூபாய் 2,000 நிவாரணம் வழங்கப்படும். அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு தலா ரூபாய் 2,000 வீதம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 17,000 வழங்கப்படும். பல்லாண்டு பயிர்கள், மரங்கள் சேதமடைந்தால் ஹெக்டேருக்கு ரூபாய் 22,500 வழங்கப்படும். மழையால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 8,500 நிவாரணம் வழங்கப்படும். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பிற்கு நிவாரணமாக ரூபாய் 37,500 வழங்கப்படும். வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு ரூபாய் 4,000, கோழி இறப்புக்கு ரூபாய் 100 வழங்கப்படும். வெள்ளத்தால் இழந்த சான்றிதழ்களை திரும்ப பெற சிறப்பு முகாம் நடத்தப்படும். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டைகள் சிறப்பு முகாம் மூலம் வழங்கப்படும். மேலும் வெள்ள பாதித்த பகுதிகளில் மாணவர்களுக்கு புதிய நோட்டு, புத்தகங்கள் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான அறிக்கை அளிக்க தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் உங்களோட சான்றிதழ்களை பார்த்தீங்கன்னா இழந்திருந்தீங்கன்னா அதற்காக முகாம்கள் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஒரிஜினல் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதற்காக முகாம் நடத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாமில் வழங்குவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எருது இல்லை பசு வளர்த்துட்டு இருந்து அது இந்த வெள்ளத்தால் உயிர் இழந்திருந்ததுன்னா அதற்கு நிவாரணமாக ரூபாய் 37,500 பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கோழி ஒரு வேளை இறந்துருந்துச்சுன்னா அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பெஞ்சல் புயலால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பெஞ்சல் புயலால் 3 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 2,000 கொடுக்கறதா சொல்றாங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.